அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் இருந்த தமிழாக்கமாக அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 24ஆம் தேதியை காண்போம். இந்த பதிவு நமக்கு ஒரு ஊக்கம் தரும் வகையில் தமிழ் மொழியில் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த நூலினை உதயமூர்த்தி, வ.உ.சி போன்று தொடர்ந்து படித்த இந்த நூலில் அவர்களும் படித்து அதனுடைய தமிழாக்கமாக பல்வேறு நூல்களை எழுதியுள்ளனர். ஜேம்ஸ் ஆலன் அந்த காலத்து நமது தமிழ் மொழியில் உள்ள திருக்குறள் என்றும் போற்றக்கூடிய திருக்குறள் படித்து இது போன்ற நாள்தோறும் ஒரு நல் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் என்று கூறலாம். அவர் தொகுத்து வகுத்த அந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என தமிழ் பகுதியில் தங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடையும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அந்தமில் நிலையான என்று அந்த ஒரு சொல்லில் கூறலாம். மேலும் விளக்கமாக அவர் பதிந்தவற்றை ஆங்கில மொழியில் உள்ளவற்றை தமிழ் மொழியில் கூற வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி இகழாட்டம், அதாவது எதிராடல், துயர் அல்லது ஆசை காட்டி தூண்டும் நேரத்தில் உள அமைதி செழிப்பினை நினைத்து புலப்படுத்தும். உள அமைதியை பயன்படுத்தி நிலையான கொள்கைகளை பற்றிய அறிவின் தேவை மேலும் உள அமைதியின் விளைவான ஆற்றலின் கொள்கைகளை நம்பி நித்தியமான ஒன்றாக மாறும் திறனாகும். நிலையான விடாமுயற்சியால் உளமை வளரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என பகிர்ந்துள்ளார். ஆங்கில பதிவை காண்போம். In August 24th, what we can say in acrostics words, eternal, existing truth, ever, realistically, normally available level. Eternal, what we can say, existing truth, ever, realistically, normally available level. Meditation will enrich with saving remembrance in the hour of strife. The use of meditation is the requirement of a knowledge of eternal principles, and the power which results from the meditation is the ability to rest upon and trust those principles, and so become one with the eternal. Remember that you are to grow into truth by steady perseverance. What we can say in English, in single word, eternal existing truth will ever realistically normally available. On this, we conclude the English talk. தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் அந்த மில் என்று நிலையான விடாமுயற்சி உளமையை வளர்க்கும் என கூறி இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.